அறிவிலும் அனுபவத்திலும் யார் உயர்ந்தவர்களோ அவர்கள்தான் விட்டு கொடுக்க வேண்டும். கணவனுதான் விட்டு கொடுக்கணும்னு சொல்லல, தானாக அப்படி இயல்பா நம் மனதுல வந்துவிடும். இறுதியாக சொல்லி இருக்கிறது தான் கலப்பு. எல்லாம் சேர்ந்தது. முதல் திரையில தேக மயக்கம், மனமயக்கம். நீல திரையில உலகியல் மயக்கம், பச்சை திரையால் செயல் மயக்கம், சிகப்பு திரையால் பயன் மயக்கம் அல்லது பிரபஞ்ச மயக்கம் ஏற்படுகிறது. அதற்கு அடுத்து இருக்கிற பொன்மை திரையால் விருப்ப மயக்கம் ஏற்படுகிறது. வெண்மை திரையால் அந்த இடத்துல அறிவு மயக்கம் ஏற்படுகிறது. இப்ப கடைசியா சொன்ன இந்த கலப்பு திரையால் அனுபவ மயக்கம் ஏற்படுகிறது. சிலர் பாத்தீங்களா, நான் சொல்றதுதான் சரி, நான் செஞ்சதுதான் சரி, என் கருத்து தான் சரி அப்படின்னு சொல்றலங்க. அப்ப எது? அதுதான் அனுபவ மயக்கம். அந்த இடத்துல 10 பேர் நான் தான் சொல்லுவேன், கணவன் மனைவிக்குள்ள கூட சொல்லுவேன். கணவன் சொல்றத மனைவி கேட்கணும். மகரிஷிட்டியா தான் சொன்னாங்க, குடும்பம் அமைதியா இருக்கணும்னா 3 விஷயம் கடைபிடிக்கணும்னு மகரிஷி கிளாஸ் எடுத்துப்பாரு. சகிப்புத்தன்மை வேணும், விட்டு கொடுக்கணும், தியாகம். இந்த 3 இருந்தாதான் குடும்பத்துல அமைதி நிலவோடு வகுப்பு எடுத்துட்டு முடிச்ச உடனே அவ்வளவு ஆயிரக்கணக்கான கணவன் மனைவிகள் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல ஒரு கணவன் எல்லாரும் சார்பா எந்திரிச்சு கேட்பாரு மகரிஷி கிட்ட, சாமி நீங்க சொன்னீங்க குடும்பம் அமைதியா இருக்கணும்னா குடும்பத்துல யாராவது விட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது யாரு விட்டு கொடுக்கணும்? கணவன் விட்டு கொடுக்கணுமா, மனைவி விட்டு கொடுக்கணுமான்னு கேட்டாரு. எல்லாரோட கருத்து தான். அங்க இருந்தவங்க சார்பா ஒரு கணவன் எந்திரிச்சு அந்த கேள்வியை கேட்டார். மகரிஷி கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னார், அறிவிலும் அனுபவத்திலும் யார் உயர்ந்தவர்களோ அவர்கள்தான் விட்டு கொடுக்க வேண்டும். கணவனுதான் விட்டு கொடுக்கணும்னு சொல்லல, மனைவிதான் விட்டு கொடுக்கணும்னு சொல்லல. உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அனுபவம் இருக்கா, நீ விட்டு கொடு. இல்ல உங்க வீட்டுக்காரமா விட்டு கொடுக்கா, உன்னை விட உங்க வீட்டுக்காரமாவுக்கு அறிவும் கூடுதல் அனுபவம் கூடுதல், அவ்வளவுதான். இத வார்த்தையில சொல்லணும் கூட அவசியம் இல்லைங்க. அப்ப யாருக்கு இது இருக்கோ அவங்கதான் விட்டு கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த அனுபவ மயக்கம் என்பது நான் சொல்றதுதான் சரி, நான் செய்யறதுதான் சரி, என்னுடைய கருத்து தான் சரி அப்படின்னு பண்றவங்க, அதுதான் மயக்கம். எனக்கும் இந்த மாதிரியான அனுபவம் இருக்கலாம். ஆனா இவங்க ஒண்ணு சொல்றாங்களா, ஐயா ஒரு கருத்து சொல்றாரு, இந்த ஐயா ஒண்ணு சொல்றாரா, இவர் ஒண்ணு சொல்றாரா, இவர் ஒண்ணு சொல்றாரா, கேட்போம். நான் தான் சொல்லுவேன், கணவன் மனைவிக்குள்ளேயும் கணவன் சொல்றதா மனைவி கேட்கணும்னு இல்ல. இல்ல ஒரு சில குடும்பத்துல இருக்கிற மாதிரி மனைவி சொல்றதா கணவன் கேட்கணும்ன்றது இல்ல. 2 பேரும் பேசுங்க. 2 பேரும் சொல்ற கருத்துல எந்த கருத்தை எடுத்து நடைமுறைப்படுத்தினா குடும்பத்துக்கு நல்லது, உங்களுக்கு நல்லதா, அந்த கருத்தை